இருக்கிறவங்க மட்டும் இல்ல, அவங்களுக்காண்டி எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, 2 பேருமே தப்பு பண்ணிருக்காங்க. இதுல வந்து மாதம்பட்டியும் நல்லவர் கிடையாது, ஜாயையும் நாங்க நல்லவங்கன்னு சொல்லலாம் விரும்பல. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அவங்களும் நிறைய தப்புகள் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த கல்யாணத்துல அவங்க ஸ்டெப் வச்சதே தப்புதான். ஆமா, ஆரம்ப காலகட்டங்கள்லயே வந்து நீங்க பழகும் போதே டைவர்ஸ் காப்பி வச்சிருக்கியா, நீ அப்போ மூவ் ஆன் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கேன்னு. அப்போ இந்த வேகம் விவேகம் எல்லாம் இருந்திருந்ததுன்னா அவங்க இந்த பிரச்சனையில இருந்து தப்பி இருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இப்போ கேஸ் கோர்ட்டுன்னு பயங்கரமா கிளவரா மூவ் பண்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்டே இருந்ததுன்னா அதுல இருந்து தப்பி இருப்பாங்க. இந்த அளவு இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையும் பாதிக்கப்படாது, இன்னொரு குடும்பத்தோட வாழ்க்கையும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நியூ பார்ன் சைல்டு, அந்த பையனோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. யார் அப்பானே தெரியாம ஒரு குழந்தை இந்த சமூகத்துல வாழ முடியுமா, வளர முடியுமா? அந்த ஒரு நோக்கத்துலதான் நம்ம மாதம்பட்டி மேல உள்ள மிஸ்டேக்க சொல்றோம். சோ அதனால இதுல வந்து நிறைய பேர் தப்பா புரிச்சுக்கிறாங்க. நம்ம வந்து ஜாய்க்கு கொடி பிடிக்கிறோம், ஜாய்க்கு சப்போர்ட் பண்றோம், அதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது. நம்ம எங்க கரெக்டான விஷயம் இருக்குதோ, அதாவது அவங்கள கரெக்ட்னு சொல்லல, இவங்கள கரெக்ட்னு சொல்லலாம், இவங்க மேல உள்ள தப்புன்னு சொல்லியிருக்கோம், அவங்க மேல உள்ள தப்புன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இந்த 2 பேர் பண்ண தப்புல இப்ப பாதிக்கப்பட்டது யாரு? அந்த குழந்தை. அந்த குழந்தையோட மனநல நாளைக்கு எப்படி இருக்கும்? இப்போ அது சின்ன பிள்ளை, ஓகே, பிறந்த பிள்ளை. இப்பவுமே அது வந்து அந்த தாய் வந்து அனுபவிச்ச வலி வேதனையில அந்த குழந்தை வந்து ப்ரீமெச்சூர் பேபியால இப்ப பிறந்திருக்கு. சோ அது வந்து இப்ப இன்குபேட்டர்ல தான் இன்னும் வச்சிருக்காங்க. சோ இதுவே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதுக்கு ஒரு உடல் அளவுல சொல்ற, சைக்காலஜிக்கலா வந்து இனிதான் தெரிய வரும் அதோட ஆக்டிவிட்டிஸ்ல. ஆனா இது வந்து ஒரு பிசிக்கலாவே ஒரு இதுதான் இன்குபேட்டர்ல அதை வைக்கிறது ப்ரீமெச்சூர் பேபிங்கிற போது. ஏன்னா அது போதிய ஒரு வளர்ச்சி இல்லாம தான் ப்ரீமெச்சூர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஏன்னா நம்மளே பாத்துருக்கோம்ல, அவங்க வந்து மீடியாக்கு எப்படி அலைஞ்சாங்க, கோர்ட்டுக்கு மேல இங்கிலே ஏறி இறங்கி நிற மாசத்தோட. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம பேசியிருப்போம். அது மட்டும் இல்ல, இந்த சைல்டு நீ வளரணும், வளர்ந்து ஸ்கூலுக்கு போகணும், வைக்கணும். ஸ்கூல்ல வந்து என்ன கேட்பாங்க, உங்க அப்பா எங்க, உங்க அப்பா யாரு? அதாவது நார்மலா ஸ்ட்ராங்கா அப்பா அம்மா இருந்தாலே இந்த சமூகம் என்னெல்லாம் பேசுது. அப்போ ஒரு பையன் வந்து இந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தின் மத்தியில பிறந்திருக்கான் போது அப்போ அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கு கேள்விக்குறியாயிரும். அந்த ஒரு கண்ணோட்டத்துலதான் நம்ம வந்து நினைக்கிறோம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் அந்த பையனுக்கு கிடைக்க வேண்டிய. இப்போ அவர் 2வது ஜாய நம்ம கெட்டணும்லாம் நம்ம சொல்லல, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸ்ருதிய இவர் விட்டுட்டு இப்ப ஜாய போய் கல்யாணம் பண்ணணும்லாம் நம்ம எந்த ஒரு வீடியோலையும் சொல்லல. அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தையும் உரிமையும் தான் நம்ம கேட்கிறோம். ஏன் அப்போ தப்பு பண்ணீங்க நீங்க? இது யோசிச்சிருக்கலாம்ல நீங்க. இப்போ அந்த குழந்தை வந்து பிறந்துட்டு மண்ணுக்கு வந்துட்டு அந்த பிள்ளை, அப்போ அதுக்கான ரைட்ஸ் நம்ம கொடுக்கணுமா இல்லையா? அதோட சுதந்திரத்தை நம்ம பாதுகாக்கணுமா இல்லையா? அதுக்குதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒரு வழக்கறிஞரா. இதை வந்து தப்பா புரிஞ்சவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேல நம்ம விளக்கம் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே மேடம், எவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்ல பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.